ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கல்லூரியில் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தியாகராஜர் காலேஜ் இருக்குது பாருங்கள், மதுரை காமன் யூனிவர்சிட்டி கீழே வர ஒரு காலேஜ். அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சின்னமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கான பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தா நான் டீச்சிங்க்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்கன்னா தமிழில் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க, காமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி மாரி ஒரு 12 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் பார்த்தா பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜி டிகிரியில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வித்து பிஹெச்டி கேட்டிருக்காங்க. பிஜி டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் பார்த்தா பிஹெச்டி நான் படிக்கலாம், பிஜி டிகிரி படிச்சுட்டு நெட்டு செலக்ட் எக்ஸாம் பார்த்தா குவாலிஃபைன் ஆகிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மல் குவாலிஃபிகேஷன் பிஜி கேட்டிருக்காங்க. பிஜி மட்டும் இல்லாமல் ஒன்று பிஹெச்டி முடிச்சிருக்கணும், அல்லது நீங்கள் நெட்டு செலக்ட் எக்ஸாம் குவாலிஃபைன் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேப் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் லேப் மற்றும் சயின்ஸ் லேபை கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது யூஜியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, ஜுவாலஜி முடித்தவங்க, பயோடெக்னாலஜி முடித்தவங்க, மைக்ரோபயாலஜி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கான கிளர்க்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரியில் பார்த்தா வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் பார்த்தா கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஷுட் பி மெயில்டு டு அட்மிஷன்ஸ் அண்ட் tcas.in இந்த வெப்சைட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அல்லது பிஃபோர் 25/4/2024 அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தா அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி மெயிலுக்கே அனுப்பி வச்சிருக்கோம். அதான் உங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா டீச்சிங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, நான் டீச்சிங்க்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் நேம் என்ன, உங்களுடைய ஜெண்டர் என்ன, ரிலீஜன் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி மெயிலுக்கு பார்த்தா அனுப்பி வச்சுருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.